ஹாப்பி நியூ இயர் 2026. சரிங்க, இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, என் கதையும் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நான் கதை சொல்ல போகிறேன். புல்தடிக்கு பைல்வான், இதுதான் கதையோட தலைப்பு. கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா கதையை கேளுங்க. சரி, கதைக்குள்ளே போகலாமா? புல்தடிக்கு பைல்வான். காலணி அணியா கால்களுடன் கோவில் கோபுர வாசலை கடந்தே, கொடி மரத்தை வணங்கி, கருங்கல் தரையினிலே கால் பதித்த சுப்பையாவோ குதித்த கற்களினால் கால்கள் கொப்பளிக்க கத்தினார் கடவுளே என்று அந்த கணபதியின் முன்னின்று. அருகில் இருந்த மனைவி அகிலாவோ பக்தியுடன் அந்த ஆண்டவனை வேண்டியே அடிமேல் அடி வைத்து அருள் பெறவே நடை தொடர்ந்தார். கணவனின் கத்தலோ காதில் விழ கண்ட காட்சியில் உளம் தவிக்க கண் கலங்கிய அவரிடம் புல்தரையில் நடந்து சென்று பத்திரமாய் அவரை அமரும்படி பரிந்துரைத்தால் பரிதவித்தவளாய். 80 வயது முதியவரோ எகிரினார் மனைவியிடம், எனக்கொன்றுமில்லை, ஏன் இந்த நாடகம் என்று. இருப்பினும் மனைவியை பார்க்கிறார், மனம் தளர்ந்தவராய். அடியே, உன் 70 வயதிலும் என்னிடம் ஏன் இந்த அன்பு? உன்னை நான் இவ்வுலகில் விட்டுவிட்டு சென்றால் உன்னை காப்பவர்தான் யார்? அடி என் பைங்கிலேயே என மனம் தவித்தார் கலங்கிய கண்களோடு. புல்தரையில் நடந்தவரோ தடுமாறி விழப்போக தாங்கி பிடித்த சிறுவன் ஒருவன் தள்ளாடி அவரை நோக்கி, தாத்தா, நீங்கள்தான் புல்தடிக்கு பைல்வானா என கேட்டு கலகலவென சிரித்தான் அந்த 14 வயது சிறுவன் அர்ஜுனன். ஏலே படவா, எத்தனை திமிர் உனக்கு! என்னிடமே எகத்தாலம்மா? எட்டி உதைத்தால் 7 ஊரு சென்று விழுந்திருவாய். என்னை யார் என நினைத்து எதிரே நின்று பேசுகின்றாய்? பெண்ணொருத்தி முறத்தால் புலியை விரட்டிய வீரவம்சத்தில் பிறந்தவனடா நான். எட்டி போய்விடு என்று எரிமலையாய் வெடித்தார் தாத்தா. ஆம் தாத்தா, உங்களை கண்ணால் கண்டதுமே கண்டு கொண்டேன்.